காய்ஸ் இன்றைக்கி என்னென்னா டாக்டரோட ஒரு பயணம். அதுதான் இந்த பீச்சில் சுற்றினது. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் இல்லை. காலையில் வேலை முடிச்சு தூங்குறதுக்கே மணி 5:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சா மணி 10. எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு வேறு ரெஸ்ட் நாள் இன்றைக்கி. அதனால் பீச்சு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாரும் வரல. நானும் அக்காவும் மட்டும்தான் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இது பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா, இந்த பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா என்ன பீச்சுன்னு சொல்லுங்கள். நானே இந்த பீச்சுக்கு முதல் தடவை போனேன். நானும் அண்ணனும் இப்போ என்ட்ரி கொடுப்போம். அவர் யாருன்னே தெரியாது. நான் உள்ள வந்துட்டார். யாருமே இல்லை இங்கே பீச்சில். நாங்கள் மட்டும் தான் இருந்திருந்தோம். இந்த படத்தில் காட்டுவாங்களே அந்த மாதிரி இங்கே போக போக தான் ஆளுங்க வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பீச்சு. நிறையா பசங்க, குட்டி பசங்களாம் இந்த சைடு குளிச்சுட்டு இருந்தானுங்க. பெரிய ஆளுங்களாம் யாரும் இல்லை. ஏதோ ஃபோர்ஸ் கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போய் நின்றுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் நல்லா இருந்துச்சு பீச். எங்கள் ஊரில் என்னன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பேர் எழுத சொன்னால் என்னவோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. மசாலா தோசையா? நாகார்ஜுனா மாதிரி. இந்த டாக்டர் தான் அவங்க எழுதினது. காத்துட்டீங்க எல்லாம். கைசிமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தான். அது என்ன வேலைன்னா, இப்போ நீங்கள் கேங்லேயே இப்போ தான் ஊரோட டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்தான். என்ன வேலைன்னா இப்போ பாருங்கள். எல்லாருமே மேலே நின்றுருக்காங்க. இவன் மட்டும் நடுவில் போய் உட்காந்துட்டு குளிச்சுட்ருக்கான். எந்திரிக்கவே இல்லை. அப்படியே படுத்திருந்தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்தான். இனிமேல் ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க. போனதுலேயே இந்த ஆங்கிள் வியூ தான் செம்மையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பேசுறதுன்னு தெரியல. சும்மா போகிற இடத்த மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஏதாச்சும் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே கடை எதுவுமே திறக்கல. ஏன்னா நாங்கள் மதியானமாட்ட போயிருந்தோம். கடை எதுவுமே அவ்வளோக்கு இல்லை. எல்லாம் பூட்டி தான் இருந்துச்சு. நைட்டு தான் திறப்பாங்களாமா. இது என்னென்னா பறவைலாம் இருந்துச்சு. சரி போனால் எல்லாம் நம்ம அளவுக்கு ஓடி வரும்னு போனால் அங்கே போனால் சேட் ஆகிட்டேன். எல்லாம் பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன். திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்தானுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பாருங்களே, அதுவும் அந்த சைடு இருந்து பார்க்கும்போது செம்ம வியூவாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறையா இருந்துச்சு. திருப்பி எல்லாம் பறந்துருச்சுன்னு ஓடி வந்தால் இப்போ பேக்கப்பில் ஒரு என்ட்ரி கொடுக்கும் பாருங்க எல்லாம். அவ்வளோதான் காய்ஸ். இங்கே சுற்றி பார்க்க எதுவும் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பக்கத்துலேயே பெட் ஷாப் இருந்துச்சு. எல்லா டாகுக்கும் இது போட்டிருந்தாங்க, ரிங்காட்டம். ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. ஈரோடு பஸ்ஸில் தான் போனோம். செம்மையாக இருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது பாட்டு போட்டுட்டு, இளையராஜா பாட்டு போட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரியாணி ஆக்குறேன்னாங்க. பிரியாணியை ஒரு பொடி குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பிரியாணி ஆக்குவாங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க புளி சாதம் மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். புளி சாதம் கிடையாது, பிரியாணி. அவெல்லாம் ஒரு நாள் ஈரோட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் சென்னை கிளம்பியாச்சு. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.